வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு சேமியாவும் முட்டையும் வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இதை நீங்க பிரேக்ஃபாஸ்ட் டின்னராகவும் சாப்பிடலாம். ஒரு கப் சேமியாவை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா சேமியா கூட பொடியா நறுக்குன காய்கறிகளையும் சேர்த்து வேக வச்சுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா சேமியாவை மட்டும் பிளெயினா வேக வச்சு எடுத்துருங்க. இது கூட 3 முட்டையை உடைச்சு சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமா மல்லி இலை, பொடியா நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பணியாரக்கல்ல அடுப்புல வச்சுட்டு நல்லா காய வச்சிருங்க. ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துருங்க. பணியாரக்கல் நல்லா காஞ்சதுமே அடுப்பை மீடியம் ஃப்ளேம்க்கு மாத்திருங்க. இப்போ நம்ம கலந்து வச்சிருக்க சேமியா முட்டை கலவையிலிருந்து ஒவ்வொரு குழியிலையும் ஒவ்வொரு ஸ்பூன் ஊத்திருங்க. நான் இன்னைக்கு சேமியா கூட கொஞ்சமா கேரட் பீன்ஸ் சேர்த்து வேக வச்சிருக்கேங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்ச எந்த காய்கறியா இருந்தாலுமே சேர்த்துக்கலாங்க. இப்ப பாருங்க, ஒரு நிமிஷத்துல ஒரு சைடு நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். அடுத்த ஒரு நிமிஷத்துலயே இன்னொரு சைடும் நல்லா வெந்துருங்க. இந்த மாதிரி 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான சேமியா எக் பைட்ஸ் ரெடி. சேமியாவும் முட்டையும் வச்சு இந்த மாதிரி செய்யும்போது உங்க வீட்டு குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. மறக்காம அபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.